தேவன் நுழைய முடியாத கதவுன்னு எதுவுமே கிடையாது. 60 வயசுக்கு மேலே நினைச்சினா உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நீ எப்படா மூத்த பையன் எவ்வளவு தரேன், ரெண்டாவது பையன் எவ்வளவு தரேன், மூத்த பையன் கொடுக்க ரெண்டாவது பையன் சொல்லக்கூடாது, ரெண்டாவது பையன் சொல்லு, மூணாவது பையன், இந்த கணக்கு கல்ல கணக்குக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் ஒட்டுமொத்தமா கூட எவ்வளவு வருதுன்னு பார்த்தா அது அப்ப லட்சங்களை தொடர அளவுக்கு வந்துருது. இப்படி ஒரு கணக்கு வழக்கில் நீ ஓடிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் இருக்கும். பணம் அதை தாண்டவே தாண்டாது. ஆனால் நீங்க 90 வயது ஆனாலும் நீங்க தைரியமா உங்க பேரன் பேத்தி பிள்ளைட்டே இன்னைக்கு கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், கதவுகளை திறந்து என்னை ஆசீர்வதிப்பார். என்ன 90 வயசுல என் பேரன் பேத்தி நான் அப்படிதான் பேசுவேன், டே இன்னைக்கு அவர் தான்டா என்ன யோசிக்கிறாரு என்ற இடத்திற்கு நீங்கள் வாழ்ந்து அப்படி அந்த பழக்கத்தில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை தேவனோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. Your life is not connected with your effort or the circumstances or the supporters, but the heavenly Father. You must honor, நல்லா கவனி, you must honor the என்ன சொல்ல வந்து the company which you are on which you are depending on which you are depending. அல்லது you must honor the people, your family, your background, எல்லாத்தையும் நீ ஆனர் பண்ணணும். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனால் உங்கள் விசுவாசம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, திமிங்கலங்கள் அவர் நோக்கி பார்க்குமா, நான் வார்த்தை பாருங்க, திமிங்கலம் எவ்வளவு சார் சாப்பிடும்? குருவி இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் அவர் தான் பார்க்குதான். குருவிக்கு ஒரு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சோம்னா போதும் சாப்பிடும். திமிங்கலம் அதுவும் அவர் தான் பார்க்குதான். ஒரு படம் போட்டிருந்தாங்க, ஒரு திமிங்கலோட வாயை திறக்குது, 3 கப்பல் வரிசையா உள்ள போகுது. இப்படி திமிங்கலம் உள்ள இருக்கான். நீர் விளையாடும்படி உண்டாக்கின திமிங்கலங்கள் உண்டுன்றாய். அது வேலை என்னன்னா விளையாண்டுட்டே இருக்கிறதா. பசிச்சோன்னு இப்படி கடவுளை பார்க்குமா, அப்படி அள்ளி தட்டுவாராம், அப்படியே வாங்கிட்டு திரும்ப விளையாட போயிடும். இவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆமென், 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 ஆமென். திமிங்கலங்களை தேவன் போஷிப்பார் என்றால் என் திட்டங்களை தேவன் போஷிக்க மாட்டாரா? ஒரே செக்கு. திரும்ப சொல்லுங்க. ஆமா, முடிச்சு விட்டு போவார். அப்ப நீங்க சேர்த்து வச்சதெல்லாம் வாட்ஸ் தட் பாக்கெட் பண்ணி வச்சு கண்டு போவார். என்ன சொன்னேன், ஒரு முறை 35,000 ரூபாய் போன் பில்லு. என்னோட வாடகை எப்பொழுது 1000 ரூபாய். ஆபீஸோட வாடகை 35,000 rupees. 2 மாசம் பில்லு சேர்த்து போட்டாங்க. 35,000 ரூபாய்க்கு என்ன செய்யறப்போ ஒருத்தர் திடீர்னு ஒரு 3,000 ரூபாய் என்னால முடிஞ்சே தரேன், இதுக்கு மேல நம்ம நீங்க பாத்துக்காங்க. 3,000 ரூபாய் பாக்குறேன், ஜோம் பண்ணேன், ஆண்டவரே 3,000 ரூபாய் இருக்கு, என்ன செய்யணும்? அது வந்து செலவுக்கு வச்சுக்காங்க. 30,000 ரூபாய் கொடுக்கணும், நான் மீட் அவுட் பண்றேன். திரும்ப போன் பண்ண, நீங்க என்ன செய்ய போறீங்க மீதி பணத்துக்கு? இந்த பணத்தை என்ன செய்வோம், இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்க சொல்றாரு. இல்ல நான் பில்லுக்கு தான் கொடுத்தேன், பில்லு செட்டில் ஆகிரும். திடீர்னு எனக்குள்ள உந்து சக்தி ஏற்பட்டது. நேரா போய் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் அந்த மேலதிகாரி பார்க்க போனேன். நான் 2 இன்ஸ்டாலாக கட்டுறேன் அப்படின்னு சொல்றது, 15 கட்டுறேன், கேட்க போலான்ட்டு போறேன். போய் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறேன். உட்காந்து ஒரு 5 minutes உட்காருங்க சார் அப்படின்றாங்க. என்ன ஹெவி காலர்ஸ் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஒரு நாள் பிஎஸ்என்எல் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் நீங்க ஹெவி காலர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிறீங்க, மதுரையிலே வந்து அதிகமாக போன் யூஸ் பண்ற முதல் 50 பேர்ல நீங்க இருக்கிறீங்க. நான் சொல்றேன், ஹெவி காலர்ஸ் லிஸ்ட்ல வந்துட்டேன்ல, இனி ஹெவி ரிச் மேன் லிஸ்ட்ல வந்து பணக்கார லிஸ்ட்ல போய் உட்கார்ந்து இருக்கிறேன். சரி 2 இன்ஸ்டாலா கட்டுவோம் அப்படின்னு உட்கார்ந்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க வேற யார்ட்டையும் பேசிக்கிட்டு, திடீர்னு அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு அம்மா திடீர்னு வந்தாங்க. நீ பிரதர் ஜஸ்டின் தானே? இது இன்றைக்கு கேட்டிருந்தால் ஆச்சரியம் இல்லை, இன்றைக்கு கேட்டிருந்தா ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம இங்க நிக்கிறது, இன்னைக்கு உலகத்துல பல நாடுகள் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மலேசியால பேர் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கேன், இந்த ஹோட்டல்ல உட்காந்து ஒருத்தர் சம்பந்தமில்ல அங்கேயே இருந்து ஒருத்தர் வந்து, பிரதர் நீங்க ஜஸ்டின் தானே அப்படின்னு நேரம் ஓடி வந்தோம். உங்களோட யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெகுலரா. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பீப்புள் ஓரளவுக்கு நம்ம போற இடங்கள்ல தெரிஞ்சிருக்கு, அன்னைக்கு யாருக்கும் தெரியாது. அதுதாங்க மேட்டர், யாருக்கும் தெரியாது. எலியா கேரி தாற்றங்கரில் உட்கார்ந்து இருந்த போது எலியாவின் முகவரி யாருக்கும் தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரிந்திருந்தது. என் முகவரி யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, தேவனுக்கு என் முகவரி தெரிந்தால் போதும். நான் இருக்கும் இடத்திற்கு அவர் வருவார், என்னை சந்திப்பார் என் தேவைகளை. நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன், திடீர்னு அம்மா பிரதர் ஜஸ்டின் ஆமா
அப்போ ஒரு 50 பேர் வச்சு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறன்றது அனைவருக்கும் யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி சாதாரண பதினேழு ஓரத்தில் நடத்திக்கிட்டு உங்களுடைய செய்தி ஒரு தடவை நீங்க வந்தப்போ நான் அதை கேட்டிருக்கேன். பிஎஸ்லாம் ஒர்க் பண்ற ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்குலாம் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அப்போ ஒரு தடவை ஸ்பெஷலாக கூப்பிட்டுருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப நல்லா இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல். என்ன விஷயமா வந்திருக்கேன் இல்லை இந்த இது 2 பார்ட்டாக கட்டலான்னு. அப்போ 2ஆக கட்டலாமா வச்சிருக்கீங்களான்னு. என்கிட்ட ஒன்றும் இல்லை இப்போ கேட்டுட்டு போய் அப்புறம் 100 ரூபாய் எடுத்து வந்துடுறேன். சரி அப்போ நான் பேசி கட்டாயம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன். 2 பங்கா நீங்கள் என்ன செஞ்சிடலாம், 2 பார்ட்டாக கட்டிடுங்க போயிட்டாங்க. ஒன்று சரிட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் இது கொஞ்சம் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கிறேன். திரும்ப அந்த அம்மா வந்தாங்க. அந்த கேப்ல கர்த்தர்கிட்ட பேசுறாரு, இந்த 35,000 ரூபாய் நானே கட்டிடுறேன். முறை அல்ல, பல முறை பில்லு மட்டுமே இப்படி கட்டியிருக்கிறார். 3,500 ரூபாய்க்கு பேல வச்சு போயிட்டேன். அப்படித்தான் நீங்க இன்னைக்கு சேர்த்து வைக்கிறீங்கன்னா இதர செலவினங்கள்ல சேரப்போகுது. தேவன் வேற ஒரு ரூட்ல வந்துகிட்டு இருக்காரு. ஆமா, ஃபுல்லா வண்டியை டிராக்டர் ஆன் பண்ணிட்டு ஜக 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 ஜகன்னு பிளெஸிங் ஏத்திட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படியே தேவனை நோக்கி பார்ப்போம். இது காலால் நீர் பாய்ச்சுகிற உலகம் அல்ல. நீங்கள் வேலை செய்வது தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. விசுவாசத்தை தேவன் மீது வையுங்கள். உனக்கு 1000 வருஷம், எனக்கு ஒரு நாள். உங்களுக்கு 1000 வருஷம், எனக்கு ஒரு நாள். அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம கடிகாரம் வந்து வேகமா ஓடுது, அவர் கடிகாரம் மெதுவா ஓடுதுன்னு அர்த்தமா? இல்ல, நீ 1000 வருஷம் உழைச்சி என்ன சம்பாதிப்பியோ அதை ஒரே நாள்ல உனக்கு நான் தர முடியும்டா. ராமன் சொல்லுங்களேன் வாயை திறந்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் வாயை திறந்து. நான் 1000 வருடம் வேலை செய்வதை தேவனுக்கு ஒரு நாள் தர முடியும். புரியுது உங்களுக்கு? இப்ப நான் கொடுக்கற பத்தி பேச வரேன். எனக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் தேவை இருக்கு. இப்போ உங்கள்ட்ட கொடுக்கற பத்தி பேசுறேன்னு வரேன். வரும்போது என்ன மனநிலை வருவேன்? இந்த செய்தி புரிஞ்சுக்கணும், நீங்க எல்லாம் வந்து அதுல ஜாயின் பண்ணணும் என்கிற மனநிலையில் நான் வரேன். அது சரியான மனநிலையே கிடையாது. அது புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த மனநிலை வரும்போது வாசல்கிட்ட நிப்பாட்டி ஒருத்தர், பிரதர் ஆவியான தேவனான்னு சொல்லி ஒரு 30 லட்சம் ரூபாய் கையில் கொடுத்துட்டாரு. 25 தேவை உங்களுக்கு, 30 லட்சம் வந்து பையில வச்சுட்டீங்க. திரும்ப ஸ்டேஜுக்கு வந்து இப்ப நீங்க கொடுக்குற பத்தி பேசுறீங்க. ஆனா இப்ப வேற மனநிலையில பேசுறீங்க. உங்கள் தேவை சந்திக்கப்பட்டதிலிருந்து பேசுகிறீர்கள். இப்படித்தான் கொடுப்பதை பற்றி நாம் பேச வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டதிலிருந்து கொடுப்பதை பற்றி பேசுகிறேன். நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கொடுப்பதை பற்றி பேசவில்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டதினால் கொடுப்பதை பற்றி பேசுகிறேன். ஆமென். எஸ் லார்ட், எஸ் லார்ட். என் அன்புக்குரியவர்களே, உங்க வாழ்க்கை தேவன் டிசைன் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? அதோட உங்க மைண்ட் கனெக்ட் ஆகட்டும். அப்ப சுத்தி இருக்கிற சின்ன சின்ன நஷ்டங்கள், வரவுகள் எதுவும் உங்களை பாதிக்காது. ஏனென்றால் you are living in word standard life. You are living a word standard life. You are walking in the realm of prophecies and promises. நீங்க வாக்குத்தத்தங்களின் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்க வேண்டும். அது மட்டும் தான் உங்க மனசுல இருக்கணும். வேற எதுவும் உங்க மனசுல இருக்க கூடாது. ஆமென் சொல்லுவோம். உங்கள் சிந்தை எதோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும்? வாக்குத்தத்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மறுபடியும் சொல்லுங்க, என் சிந்தை வாக்குத்தத்தத்தோடு இணைக்கப்பட்டிருப்பதாக கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். அவன் செய்கிறதெல்லாம் செழிக்கும். வாசிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 39 சொன்னா. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். அடுத்த வசனம். இயேசு அவளை நோக்கி மரியாளே, இப்ப கல்ல தரதான் நாரும், சூழ்நிலைகள் எல்லாம் வந்து மாறும். இப்படிலாம் வந்து ஒரு எதிர்மறையான எண்ணங்களோடு இணைக்கப்பட்டிருக்காங்க. செத்துட்டான், 4 நாள் ஆச்சு. இதோடு உன் சிந்தை இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உன் சிந்தை இதோடு இணைக்கப்பட்டிருக்க கூடாது. எதோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆமா சொன்னீங்க. அதோடு இணைக்கப்பட்டு உன் மனது நான் உனக்கு என்ன சொன்னேனோ அதோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். சூழ்நிலையோடு இணைக்கப்படுவதல்ல.
எதிர்மறையோடு இணைக்கப்படுவதல்ல, நஷ்டங்களோடு இணைக்கப்படுவதல்ல, வார்த்தையோடு இணைக்கப்பட்டது. அழகா சொல்றாரு பாருங்க வார்த்தை. அடுத்த வருஷம் வாசிங்க 40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். எதுக்கு இப்ப சொல்றீங்க? அதை மட்டும் யோசி. உங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வேலை தேடிட்டு இருக்காரு. அதை மட்டும் செய்ய சொல்லு. சத்தியாசனம் என்ன சொல்றாரு? நான் என்ன உனக்கு சொன்னேன்? விசுவாச மகிமை, அதை மட்டும் யோசி. அப்ப உங்கள் மனது எதோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 4 நாள் ஆயிடுச்சு, அதை நினைக்காத. அடுத்து அதை நினைக்காத. இதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் பேசுற சத்தியம். உன் மனது எதை யோசித்திருக்கணும்? இந்த 4 நாள் இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு நாள் நீ கொடுத்த கடுங்காப்பியை சாப்பிட்டுட்டு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்தனே, நீ கொடுத்த வேகாத ரொட்டியை சாப்பிட்டுட்டு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்தேனே, நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு நீ கூட முன்னாடி உட்காந்து ஆமேன்னு. ஆமா, அதை மட்டும் நினைச்சுக்கிட்டு. We are the enjoyers the word of God but not the meditators. வசனத்தை என்ஜாய் பண்றோம், ஆனா வசனத்தை என்ன செய்யல? 4 வகை நிலத்தை வந்து சொல்றாரு. அதை வந்து ஹேகி 4 நிலத்தை பிரிக்கிறாரு. ஒண்ணு கேட்டு ஒண்ணுமே நடக்காது, இன்னொன்னு கேட்ட உடனே ஊராபாலா ஷாக்காரா உடனே முளைச்சிரும், ஆனா உடனே தீஞ்சிரும். ஆனா 3வது வந்து நல்லா வளையும் விளையும், ஆனா சூழ்நிலைகள் நெருக்கம். 4வது நல்ல நிலம். என்ன சொல்றாரு? லிசனர்ஸ், அடுத்து என்ஜாயர்ஸ், அடுத்து மெடிடேட்டர்ஸ், அடுத்து டூயர்ஸ். வசனத்தை கேட்கிறவன் 500 பேரு, என்ஜாய் பண்றவன் 300 பேரு, அதை மெடிடேட் பண்றவன் 200 பேரு, அதை வாழ்க்கையில ரிலீஸ் பண்றவன் 100 பேரு. இந்த 100 பேர் தான் நல்ல நலன்றாரு. இவன் தான் டாப் 10 லிஸ்ட்ல என்ட்ரா போறான். ஏசு நாமத்தில் நடக்குது. ஆமென், 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 ஆமென். நான் உனக்கு சொல்லலையா? சொன்னீங்க. அதை மட்டும் தானே தேவன் என்ன விரும்பினார்? தன்னுடைய பிள்ளைகள் தான் சொன்ன வார்த்தையோடு இணைக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். உங்களுக்கு அதான் சொல்றேன், உங்கள் எண்ணங்கள் வாக்குத்தத்தத்தோடு இணைக்கப்படட்டும். வாக்குத்தத்தை இங்க பேசுறோமே, ஏற்கனவே ஆமென்ற ஆமென் என்று எல்லா வாக்குத்தத்தம் இருக்கு. அப்ப இந்த மாசம் எதுக்கு ஸ்பெஷலா ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறோம்னா, உங்கள் எண்ணங்களை லாக் பண்றோம். மெடிடேஷன் மீன்ஸ் லாக்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? உங்களை லாக் பண்ணிருமா மெடிடேஷன். உங்களை அந்த ரெல்முக்குள்ள கொண்டு போயிருமா மெடிடேஷன். ஆமென், ஆமென். ஒரு வாரம் எங்கேருந்து உற்சாகமா பேசலாம் சார். வாரம் உற்சாகமா பேச முடியுமா? வாரம் பேச முடியுமா? மாம்சத்துல இருந்து பேச முடியாது, பேச முடியாது. ஆனா நீங்க அந்த மண்டலத்துல வாழ்ந்தா நீங்க பேச முடியும். If you are connected with that world, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே உனக்கு என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. ஆமென். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி வரை கைவிடாதிருப்பார். ஆமென், 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 ஆமென். காப்பார், காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனியும் காத்திடுவார். வாக்கு தத்தம் பண்ணவருக்கு இன்ப காணான் உண்டு என்று வாக்கு உரைக்கவில்லையோ? இப்போதே நிர்மூலம் செய்வேன் என்று சொன்ன பின்னும் இன்னும் இறங்கவில்லையோ? உள்ளவன் சொல்லிட்டோம், அவன் அப்பா அப்படி மாறினானா? அப்பேற்பட்ட தேவன் உன்னை காத்தவர், உன்னை காப்பார். அதாவது என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறைவு? அதான் பவுல் சொன்னான், எங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? நான் உலகத்தில் தரித்திரத்தில் வாழும்போது அவர் நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறது, நான் ஆசீர்வாதத்தில் வாழும்போது அவர் நாமம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. என்னடா நீ பணக்கா, நீ ஏழையா இருந்தீங்கன்னா, நீ ஏழையா இருக்கிறாங்க, நல்ல ஒரு ஊழியக்காரங்க, நல்ல ஒரு சபைங்க, நல்ல ஆவியில நிறையுங்க, பாய ஃபுல்லா கிழிச்சு புது பாயா வாங்குதுங்க, என்னங்க. ஆனா இந்த சபை தரித்திரத்துல இருந்தா கிறிஸ்தவன்லாம் சேர்ந்து அவனை பாராட்டலாம். இன்னைக்கு இருக்கிறான் கிரேஸ்ல இருந்துமே வந்து அந்த பழைய முனிவர்கள் ஆவி தாக்குது. சிலர் பழைய முனிவர்கள், சித்தர்கள், ஐயோ அவர் மிகுந்த கஷ்டத்தோடு கூட இருக்கிறார், இதுல சித்தர் ஆவி தாக்கிருச்சுன்னு அர்த்தம். அப்ப ஒருவேளை கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தரித்திரமா இருக்கிறவரை ரசிக்கலாம், ஆனா உலகத்தான் ஒரு நாள் ரசிக்க மாட்டான்.
ஆனா தேவனுடைய டார்கெட் கிறிஸ்தவன் இல்ல, உலகத்தான உள்ள கொண்டு வரணும்னு. அப்ப நீயே கஞ்சி கொள்ளி இல்லாம இருந்தீனா அப்ப உலகத்தான் வந்து எப்படி அவன் சாமியை ஏத்துக்கலாம்? பரிசுத்த குலைச்சலாக்கப்படும்யா. ஆனா எப்பொழுது அவர் நாமம் பரிசுத்தமாகும்? உலகத்தான எப்போது நீ ஈர்ப்பாய்? எப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாயோ, எப்பொழுது உன் வாழ்க்கை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் சூரியன் உச்சத்திற்கு போவது போல உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய ஆரோக்கியம், உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய எல்லைகள் விரிவாக்கப்படுதல் நாளுக்கு நாள் உச்சத்தை நோக்கி போகும்போது சத்துருக்கள் வந்து உன்கிட்ட சொல்லுவாங்களாம், மெய்யாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வாழ்க்கை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு இனிமையா சொன்னான், நேருக்கு நேரம் சொன்னான், உங்களுக்கு எவ்வளவோ உங்களை காலி ஒண்ணு நாங்க நினைச்சேங்க, பிக் பாஸ் ஒன்னும் வரல, பிக் பாஸ் ஒளிஞ்சிருக்கிறான், அவன் வந்து அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். இப்ப கூட வாட்ச் இருக்கான். அது அவசியம். நான் என்ன சொல்றேன், இந்த செகண்டுக்கு தேர்டு சி கிளாஸ் அவன் ஒருத்தர் சொல்றேன் என்கிட்ட. ஆனா ஒண்ணு சொல்றேன் பிரதர், அவன் சொன்னான், ஜஸ்டின் தான் சொன்னான், மெய்யாகவே கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, கர்த்தர் உங்க கூட இருக்காரு. ஜஸ்டின் ஏதோ சொல்றீங்க, எங்களுக்கு தாழ்ற தெரியும் நாங்க எவ்வளவு திட்டம் போட்டோம். அது உனக்கு தெரியாது, நீ சாதாரணமா வந்துகிட்டு இருக்க. உனக்கு பின்னாடி நாங்க கத்திய ஓங்குனது, அதை தூதர்கள் தடுத்தது, இதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். அந்த ஸ்டேட்மெண்ட் மறக்கவே முடியாது. அந்த பாஸ்டர்ஸ்மெண்ட்டுக்கு வந்திருந்தாரு, அங்கேயே வந்தாருன்னா அவர் பாஸ்டர் அங்கே தானே வருவாரு. கைவிடுவான், ஜஸ்டின் மெய்யாகவே கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்கள் எதிரிகள், உங்கள் குடும்பம், உங்கள் இனவர், இந்த உலகம் அத்தனை சாட்சி சொல்லும். அவருடைய அரவணைப்பில் வாழுங்கள், அவரோடு கரம் கோர்த்திருங்கள். ஆமென். அன்பை எல்லாத்தையும் வைங்க, விசுவாசத்தை தேவன் மேல வைங்க. அதுதான் பைபிள் சொல்லுது. பொதுவாக கிறிஸ்தவர்கள் செய்வது அன்பை தேவன் மேலும் விசுவாசத்தை மற்றவர்கள் மீது வைப்பதுதான். அன்பை எல்லோர் மீது வையுங்கள், விசுவாசத்தை தேவன் மீது வையுங்கள். தேவன் எனக்கு இதை செய்து அவர் பிளான் பண்ணிட்டார். வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஸ்தோத்திரத்தோட போயிட்டே இருங்க, எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். தேவனாய கர்த்தருடைய கண்கள் மாசம் 7ஆம் தேதி வைக்கப்படாதான், வருஷத்தின் 365 நாட்களும். வெளியேறா வெளியேறக்கூடாது. பிரசங்கம் பண்ணும் போதே ரிலீஸ் ஆகுது. வருஷத்தின் 365 நாட்களும் தேவனாய கர்த்தருடைய கண்கள் அப்படியே இருக்குமா. நான் நம்பிட்டேன் சார், நான் துணிஞ்சிட்டேன் சார், அந்த மாதிரி நான் நம்பிட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? 365 நாளும் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அவ்வளவுதான். ஒரு தடவை கர்த்தர்கிட்ட சொன்னார், நம்ப மாட்டீங்க, நான் இதோட முடிக்கிறேன். நாங்கள் அப்போ ஆஃபீஸ் எடுத்து தங்கியிருக்கிறோம், 1000 ரூபா ஆஃபீஸில் இருக்கும், பசங்க 4 பேர் இருக்காங்க. அப்போ அதில் நம்ம நண்பர்கள் நிறையா பேர் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் பல இடங்களில் நல்லா இருக்கிறோம், எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதில் ராஜ் டிவியில் நியூஸ் வாட்ச் பாப்பில் தம்பி, அவன் நான் ஃபர்ஸ்டருக்கு லீடர். அப்போ கல்யாணத்துக்கு இவன் இது யார் கல்யாணம், ஜோயல் கல்யாணத்துக்கு வந்துட்டு என் ஒய்ஃப்ட்டு வந்து, அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் சொன்னேன், வேணா அண்ணே 20 ரூபா கொடுப்பாரு, கொடுத்து சோறு வச்சு குழம்பாக்கிரு, இது சோறாக்கி குழம்பு வச்சிரு, லைட்டாக வந்து அந்த மசாலையை போட்டு அந்த உருளைக்கிழங்க எல்லாம் பண்ணிட்டு மீதி 10 ரூபாயை நீ டேபிளில் கொண்டு வந்து வச்சிருந்தாரு. 20 ரூபாய்க்குள்ள என்ன பண்ணுறது? இப்படி தான் எங்களுடைய பணநிலை இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் பேச்சுலர்ஸாக தான் தங்கி இது பண்ணி. அப்போ ஒரு தடவை போகிறேன், பிரதர் எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ், அவர் சொல்கிறாரு, இந்த வருஷம் ஃபுல்லாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், 10 years பண்ணல, நீ நினச்சின்னா இந்த வருஷம் ஃபுல்லாக உனக்கு நான்வெஜ் தருவார்னாரு. அவர் 3 நாள் எதோ பேசினார், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் மேஜராக ஞாபகம் இருந்தது, வருஷம் ஃபுல்லாக 365 நாள் ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட முடியுமா என்கிற கேள்வியோடு அப்படியே ஸ்டென் ஆகி வரேன். நான் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க எனக்கு. என்ன நடந்துச்சு? 365 டேஸும். என்னன்னா, நான் வீட்டில் இருக்கும்போது கிடையாது, மிஷினரி வாழ்க்கையில் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. நீ பீகார்லையும் வந்து நார்த் இந்தியாவில் எப்படி வாழ்ந்தீங்களோ அதை நான் மதுரைக்குள்ளேயும் வாங்கி எழுதிருக்கேன். என்னுடைய தேவைக்கு என் வீட்டு கூட நான் போனது கிடையாது. நாங்கள் வந்து இதே ஒரு மிஷினரி வாழ்க்கை இங்கேயே வாழ்ந்துருக்கிறோம். அப்போ தேவன் சந்திப்பார்னா நம்பவே மாட்டீங்க, வந்துக்கிட்டே இருக்குங்க, வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங் சொன்னேன் பற்றி. அப்போ நான் விசுவாசிக்கிறேன்டா, 320 நாள் நமக்கு வந்துடா,
எய்த்து வீட்டுல இருந்து சைடு வீட்டுல எங்கெங்க இருந்து வந்துட்டு இருக்கு. தம்பிகளா நீங்க இருந்தா தான் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நாள் மிஸ் ஆயிடாதா அப்படின்போது திடீர்னு ஒரு நாள் வரவே இல்லை. அங்கங்க எல்லாம் இது விட்டு ஸ்டாப் ஆகி போச்சு, எல்லாம் ஸ்டாப் ஆகி. பசங்க சொன்னேன், பார்த்தீங்களா நான் அப்போ இவ்வளோ நாள் இன்னைக்கு சந்தேகத்தோடு வந்திருக்கேன், ஏன் விசுவாசத்தில் சாப்பிட்ருக்கிற? அப்போ ஏன் விசுவாசத்தில் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க? இல்லைண்ணே வந்து உனக்கு கர்த்தர் செய்வாரன். திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் பண்ணணும், பிரதர் நீங்கள் மட்டும் வந்து ஒரு சின்ன ஜெப குறிப்பு வந்து ஜெபிச்சுட்டு போங்கண்ணா. போயிட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு வந்தவொடனே சொன்னேன், நீங்களும் விசுவாசிக்கல, நான் விசுவாசித்தேன். அப்படியே கையை மோந்து பாருங்க எல்லாரும். வெளியே கூட்டு போய் என்ன பிளஸ் பண்ணிடுவாரியா? 365 நாட்களும். எத்தனை நான் சொல்றேன், தேவனுடைய திட்டத்தில் நல்ல நாள் கெட்ட நாள் கிடையவே கிடையாது. பணம் இருக்கிற நாள் இல்லாத நாள்னு கிடையவே கிடையாது. 365 நாட்களும் பாலும் தேனும் புரண்டு ஓடுகிற ஒரு வாழ்க்கை. இதுதான் தேவன் உனக்கு டிசைன் பண்ணது, இதுதான் தேவன் உனக்கு பார்த்து வச்சது. புரியுதா உங்களுக்கு? ஒரு சட்டையை இதாங்க உங்களுக்கு நான் பார்த்து வச்சேன் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? உங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் பார்த்து வைக்கிறது. ஒரு 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 பொண்ணை உங்க குடும்பத்தில் உங்க அப்பா யாராச்சும் பார்த்துட்டு, இந்த பொண்ணை உனக்கு நான் பார்த்து வச்சிருக்கேன்டா, அப்படித்தான் தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தே வச்சிருந்தாராம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அவர் பார்த்து வச்சதை தான் உங்களை கூட்டு போறாரு. ஏதோ நீ உபவாசம் போட்டு உருண்டு எழுந்திருச்சு, பிறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு பார்த்து வச்சிட்டாரு, எடுத்து வச்சிட்டாரு. ஆமா, என் மகனுக்கு இது கொடுக்கொன்றான். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். எசேக்கியேல் 20:6. இந்த வசனத்தை வாசி ஜெபிச்சு முடிப்போம். எசேக்கியேல் 20:6 முடிச்சிட்டேன். ஆனாலும் இந்த வார்த்தை என்னை ரொம்ப ஏவுறு. அப்படின்னாலாம் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் சொல்றார், எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும். எகிப்தை பார்த்தாரு, கானானை பார்த்தாரு. கானானை மட்டும் பார்க்கலையாம், இந்தியாவை பார்த்தாரு, பாகிஸ்தானை பார்த்தாரு, பங்களாதேஷை பார்த்தாரு, வந்து நாய்கிரிஸ் எந்த ஊரு நாகாலாந்தை பார்த்தாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசமான கானானை சூஸ் பண்ணிட்டு இவனை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே, இங்க வாடா உனக்காண்டி ஒரு தேசத்தை நான் ஏற்கனவே கையத்தட்டு தேசத்தையே பார்த்து வச்சாரு. பொண்ணு பார்த்து வச்சிருக்க மாட்டாரா? மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்க மாட்டாரா? வேலை பார்த்து வச்சிருக்க மாட்டார்? கையை தட்டுங்க சார். நான் ஏதோ பார்த்தலாம் போல, எனக்கு அவர் பார்த்து வச்சாரு. ஆமே. என்ன பாக்குறேன், லவ் மேரேஜ் பண்ணின்னு கேட்பாங்க. அவனுக்கு வேலை பார்க்க வேண்டிய நேரம், லவ் பண்ணுங்க நேரம் இருக்கு. பார்த்த பொண்ணு நான் பார்த்த பொண்ணுல, அவர் பார்த்த பொண்ணு. ஊழியம் அவர் பார்த்தது, இடம் அவர் பார்த்தது. இனி ஃபியூச்சர்ல நீங்க ஒரு சர்ச்சு கட்டுறீங்க, அதை ஏற்கனவே பார்த்து வச்சிட்டாரு. ஃபியூச்சர்ல நீங்க ரிசார்ட் பண்ண போறீங்க, அதை ஏற்கனவே பார்த்து வச்சிட்டாரு. உங்க பிசினஸ் எந்த ஸ்டாண்டர்ட், நீங்க வந்து உட்காந்து ஜப்பான்ல ஒரு பெரிய கம்பெனியோட உட்காந்து நீங்க பிசினஸ் டீல் பண்ண போறீங்க. ஆமேன். ஒரு ஒரு ஜப்பானை தான் கட்டுறாரு எனக்கு. எஸ், இயேசு நாமத்தில் இருக்க பிசினஸ் மேன் சொல்றேன். இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபாரின் கம்பெனிஸோட நீங்க கொலாபரேஷன் போட்டு அவங்களோட டீல் பண்ணி அவங்களோட சேர்ந்து பிசினஸ் முடிக்க, மிகப்பெரிய பிசினஸ் டீல் பண்ண போறீங்க. பல வெளிநாட்டு கம்பெனிகளோட தொடர்பு பெரிய லெவல்ல வந்து ஏசியன் மார்க்கெட்டை தாண்டி போறோம். அல்லது உங்கள் கம்பெனில இருந்து வேலை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்க கம்பெனில இருந்து சிறந்த ஆளா உங்களை வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணி உலக நாடுகள் அடங்குறதுக்குள்ள உங்களை கொண்டு போறாங்க. இதெல்லாம் நடக்கும். தேவன் பார்த்து வைத்திருக்கிறார். ஏதோ போற போக்குல நீ நம்ம செலக்ட் பண்ணலாம் வரல. அதான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கிறேன். Your life is already designed by God, destined by God. நீ எங்க இருக்கிறீங்க? போயிட்டு இருக்கீங்க சார், போயிட்டு இருக்கீங்க. இல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, அதான் உட்கார்ந்துகிட்டே போயிட்டு இருக்கீங்க. ஆமென். இதை விட்டு நான் ஓட போறேன், ஓடுகிறேன், உபவாசிக்கிறேன். நீங்க கடும் உபவாசத்தோடு மெட்ராஸ் பஸ்ல ஏறினாலும் 10 மணி நேரத்துல மெட்ராஸ் போக போறீங்க. நீங்க ஸ்நாக்ஸ் பாக்கெட்டோட சாப்பிட்டு கையில பெப்சியோட போனாலும் மெட்ராஸ் போக போறீங்க. ஏன்னா இப்ப உங்க உபவாசத்துக்கு வந்து இப்ப வந்து வண்டி போல, நீ உபவாசம்னா வேகமா வந்து டிரைவர் சர்ன்னு அமுக்க போறது கிடையாது. உள்ள இருக்கிற 50 பேரும் போறோம், அவ்வளவுதான். The matter is faith.
இட் இஸ் நாட் எஃபர்ட். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் விசுவாச கண்களை பிரகாசிக்க செய்வாராக. எனக்காக தேவன் பார்த்து வைத்த தேசம் இருக்குது. மறுபடியும் சொல்லுகிறேன், அது ஏதோ ஹேண்ட் டு மவுத் லைஃப் கிடையாது. பாலும் தேனும் புரண்டு ஓடுகிற தேசம். உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. கிரிட்டிக்ஸை பார்த்து சொல்றேன், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. இல்லங்க போதும்ன்ற மனசோட வாழ்னுங்க. உனக்கு போதும்னா விட்டுருப்பா. ஆனா தேவன் சொல்றாரு, பாலும் தேனும் புரண்டு ஓடுற வாழ்க்கை தாண்டா நான் உனக்கு பார்த்து வைத்த வாழ்க்கை.